தத்துவப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. படிக்க போறேன் தாத்தா. இத பார்த்தாயே, நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டு உன் படிப்பை நிறுத்தக்கூடாது. ஐயா அங்க மாறி காணாத்தாச்சி. அவ பைய படுக்க துணிமணி எதுவுமே இல்லையே. 2 பேரும் சேர்ந்து சென்னை கம்பியை நீட்டிட்டாலும் போலயே. வாங்க வண்டி எடுக்குள்ள போய் புடிச்சிருவோம். ஐயோ அப்பா சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துடு. இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு பூங்கொடிக்கு தெரியவே கூடாது. ஆத்தாடி கொஞ்சம் ஏமாந்து நிமிர்ந்திருந்தா கூட நம்ம தலையே அடிச்சுட்டு போயிருக்கோம். ஏன் புள்ள ஏரோப்ளேன் இம்புட்டு பெருசாவா இருக்கும்? நம்ம ஊர்ல இத்துணுண்டா தானே தெரிஞ்சிச்சு. புள்ள அங்க பாரேன். அடியாத்தி வானத்துல போற விமானம் என்னடானா நிலத்துல போகுது, நிலத்துல போற ரயில் இம்புட்டு அவசரத்துல போகுது. புள்ள இதெல்லாம் நம்ம ஊருக்கு எப்ப புள்ள வரும்? பூவே கவலைப்படாத புள்ள. நீயும் நானும் நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகி நம்ம ஊருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். என்ன வா வா போவோம். அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரியே, தாயே அங்காளம்மா, இந்த தீபம் மாதிரி என் மனசும் முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் வம்சத்து விளக்க நீ எங்கேயோ ஏத்தி வச்சு வாழ்நாள் முழுக்க என்ன கஷ்டப்படுத்துறது போதும். அதை என் வீட்டுக்கே கொண்டு வந்துரு தாயே. என்னதான் பணம் செலவு பண்ணி கடவுளுக்கு கோயில கட்டினாலும் கடவுள் அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கறாரு. பணத்தை சேர்க்கும் போதே கூடவே பாவத்தையும் சேர்த்துறாங்க. கோவிலை கட்டினதுனால கரைச்சிட முடியுமா? அந்த அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ நாள் தவறாம கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க. புள்ள அங்க பாரேன். எம்புட்டு பெருசா இருக்குல்ல. எம்புட்டு கார்லாம் போகுது. மாப்பிள்ள இல்ல பூவே வா அந்த பக்கம் போவோம். சரி சரி வா. என்னல இது? நம்ம ஊர்ல ஆடு மாடு வந்தா கூட வண்டி நிறுத்திட்டு அதுங்க போனதுக்கு அப்புறம் தானே போவாங்க. இவங்க எல்லாம் என்னடானா நம்மள மதிக்க கூட மாட்டாங்க. பேசாம இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி சிவப்பு கலர் தாவணி எடுத்து காட்டி வண்டி எல்லாம் நிறுத்திட்டுமா? ஆமா புள்ள, பொட்டியை திறந்து சிவப்பு கலர் தாவணி இந்த எடுத்து காட்டு. என்னல சிரிக்கிற? பூவே என்கிட்ட சிவப்பு கலர் தாவணி இல்ல புள்ள, சிவப்பு கலர் ஜாக்கெட் தான் இருக்கு. அதை எப்படி எடுத்து வெளியே காட்ட முடியும்? மண்டு என் கைய புடி, கிராஸ் பண்ணி பாப்போம். முடியா முடியா முடியா. ஓடல ஓடல. பாப்புல வா 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 வா. அடி சாவுறகி வீட்ல சொல்லிட்டு வந்தியா? இல்லண்ணே, சொல்லாம தானே வந்தோம். சொல்லியிருந்தா அம்மா விட்டுருக்காதுண்ணே. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. எதுக்குடி அந்த அண்ணன் இப்படி திட்டிட்டு போறாங்க? அதிக கிடக்குறாங்க, நீ வாப்புல.
என் வாழ்க்கையில நான் கேட்காம எல்லாத்தையுமே கொடுத்தேன். நல்ல புருஷன், நல்ல பசங்க, நல்ல வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் நிம்மதியை மட்டும் பறிச்சிட்டியே. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்னைக்கு இந்த பார்வதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில தான் தினமும் நான் கண் முழிக்கிறேன். ஆனா நாளாக நாளாக அந்த நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. எங்க நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாம போயிடுவேணும்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என் பாவத்தை தீக்க எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. என் பேத்திய எனக்கு காமிச்சிடு. பூவே, கோயில்ல போலாமா? சரி வாப்ல. வா. இங்க பாராத்தா, காலையில இருந்து இந்த ஊர்ல நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். நீயும் உச்சியில உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்க. இங்க பாரு, இந்த காலேஜ் அட்ரஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல. இந்த வருஷ திருவிழால உனக்கு பொங்கல் வைக்காம பட்னி போட்டுருவேன், ஜாக்கிரதை. தாத்தா கொடுத்த தைரியத்தில் ஊரை விட்டு வந்துட்டேன். நேரம் நான் ஊரை விட்டு ஓடி வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மாவை யார் யார் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்கன்னே தெரியல. எது நடந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தாம்மா. என் அம்மா அவங்க சந்தோஷத்தையெல்லாம் விட்டுட்டு எனக்காகவே வாழ்ந்தவங்க. அவங்கக்கிட்ட சொல்லிக்காம கூட நான் வந்துட்டேன். இது கண்டிப்பாக என்னோட சுயநலத்துக்காக மட்டும் இல்லைங்கிறது எங்கள் அம்மாவுக்கு புரிகிற நாள் வரும். அது வரைக்கும் ஊர் பேசுகிற ஏச்சு பேச தாங்கிறதுக்கான தைரியத்தை நீ தான் கொடுக்கணும் தாயி. நான் நல்லா படித்து முடிச்சு நான் நினச்சது நடந்துருச்சுன்னா உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன் தாயி. பார்த்துக்கம்மா எங்கள் அம்மாவை. பாட்டி, பாட்டி, மாறி, மாறி, அதான் வந்துட்டேன், வந்துட்டேன். பாட்டிமா, பாட்டி, பாட்டிமா, பாட்டி, பாட்டிமா, பாட்டிமா, கண்ணை முழிச்சு பாருங்க. பாட்டிமா, அம்மா, பாட்டிமா, 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 அக்கா, பாட்டிமா, பாட்டிமா. என்னம்மா அக்கா அர்ச்சனை வச்சிருக்கமா? கொடுங்க. என்னம்மா ஆச்சு? பாட்டிமா, பாட்டிமா, பாட்டிமா. என்னாச்சு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஒன்றும் இல்லைம்மா, தலை சுற்றி விழுந்துட்டாங்க. இவங்க கூட வந்தவங்க யாராவது இருந்தா கூப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இவங்க என் பாட்டி தான். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாட்டின்னு கூப்பிடணும்னு உனக்கு எப்படிம்மா தோணுச்சு? இல்லைம்மா, இப்படி ஏதாவது சொல்லனா தனியாக விட மாட்டாங்க. ஆளுக்கு ஏதாவது ஒரு வியாதியை நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி காத்தாட கொஞ்ச நேரம் உட்கார முடியாது பாருங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா. சீச்சி, நீ எதுவும் தப்பா சொல்லலம்மா. புரியவ வந்து வாய் நிறைய பாட்டின்னு கூப்பிட மாட்டாளான்னு நான் எத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அதை தெரிஞ்சுக்குதாம்மா நான் கோயிலுக்கே வந்திருக்கேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாமிக்கு படைச்சது தான். நல்ல பசியில் இருக்கீங்க, சாமி ஒன்றும் கோச்சிக்காது. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. இந்தாங்க இன்னொரு வாய். ஏம்மா, நான் பசியோட இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? சாமி கிட்ட ஏதோ வேண்டியிருக்கீங்க, விரதம் இருந்து ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுதே. என்னம்மா வேண்டுதல்? ஓ, வேண்டுதலை சொல்லக்கூடாதுல்ல?
பரவாயில்ல, கடவுள்கிட்ட மட்டும் இல்ல, நல்லவங்க கிட்டயும் வேண்டுதலை சொல்லலாம், பலிக்கும். என் பேத்தி என்னோட வந்து சேரணும் தாமா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பேத்தியா வெளியூர்ல இருக்காங்களா இல்ல வெளிநாட்டுல இருக்காங்களா? மகனோட பொண்ணா இல்ல மகளோட பொண்ணா? தம்பி, உள்ள உங்களோட வந்த முதலாளியம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு போய் பாருங்க. அப்படியா? அம்மா என்னாச்சுமா? மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போலாமாமா? டாக்டரை எல்லாம் ஒன்றும் கூப்பிட வேணாம். இவங்க கூப்பிடுற தூரத்துல நீங்க இருந்தாலே போதும். இப்படி தனியா விட்டுட்டு எங்கேயோ உட்காந்துருக்கிறதுக்கு அவங்கள வேலையில வச்சிருக்காங்க. தலையில ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா? அவனை திட்டாதம்மா, நான் தான் அவனை வண்டியிலே இருக்க சொன்னேன். சரி, இனிமே கோயிலுக்கு வரும்போது இப்படி தனியா வராதீங்க. ம். பக்தியோட கோயிலுக்கு வந்தா போதும். இப்படி பட்னியோடலாம் வராதீங்க. ம். வயசுக்கு ஏத்த மாதிரி சாமி கும்பிட்டா சாமி ஒன்றும் கோச்சிக்கிறாது. என்னாச்சுமா? ஒண்ணுல. வரேன். பூவே, வா போலாம். வா. பூங்கொடி இந்நேரம் சென்னைக்கு வந்திருக்கணுமே. தாத்தா நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. ஏன் இன்னும் கூப்பிடல? ஒருவேளை நம்ம நம்பர்னு தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. தாத்தா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வரும். ஃபோன் பண்ணுவான். பூங்கொடி Sir, good morning, sir. We are calling from ICC Bank. We are offering home loan, credit cards and all, sir. ஒரு இடம் வேணாம், ஃபோனை வைங்க. Sorry, sir. அண்ணன் நம்பர் கண்டிப்பாக பூங்கொடியாக தான் இருக்கும். பூங்கொடி சார், நான் கார் மெக்கானிக் பேசுகிறேன் சார். வண்டி ரெடி ஆயிடுச்சு சார், அதான் ஃபோன் பண்ணேன். சார் நான் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன். சார், ஏதோ பலானதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது சார். நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு, பேர் புஷ்பா. அம்சு வைக்கவா? மரியாதையாக ஃபோனை வைக்கிறியா இல்லை தேடி வந்து மிதிப்பேன். சாரி சார். ஏன் பூங்கொடி என்னை இப்படி சோதிக்கிற? பூவே, காலையிலேருந்து நடந்து தாகமா இருக்கு பிள்ளை. அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாமா? சரி வா. கடையில யாரும் இல்லையா? என்ன வேணும்? என்னல பூவே, சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். என்ன வேணும்னு கேக்குறேன்ல. பூவே, பாத்தியா? மறுபடியும் சத்தம் மட்டும் தான் வருது, ஆள் யாருமே கண்ணுக்கே தெரியல. இவ்வளவு பெரிய சோடா பட்டி கண்ணாடி போட்டிருந்தா எப்படி தெரியும்? கோச்சிக்காதீங்கண்ணே, இவ கண்ணுல கொஞ்சம் குறை இருக்கு, சரியா கண்ணு தெரியாது, அதான் கண்ணாடி போட்டிருக்கா. அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும், அப்பதான் எந்த குறையும் இல்லாம வாழ முடியும். அண்ணே, அதை விடுங்கண்ணே. நீங்க கோவப்பட்டா கூட குழந்தை கத்துற மாதிரி தான் இருக்கு. இருக்கும். அண்ணா, நிஜமா தானே சொல்றேன், எவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு. அண்ணா, தொண்டை வத்தி போச்சு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? இந்தாங்க. இந்தால பூவே, நீ இதை எடுத்துக்க. அண்ணா, இன்னொரு பாட்டில் கொடுங்க.
கழுவு. அண்ணன் ரொம்ப நல்லவரு. இன்னும் தண்ணி தருவாரு என்ன? நல்லா கழுவு. என்னல பூவே காலி ஆயிடுச்சா? அண்ணா இன்னும் 2 பாட்டில் எடுங்கண்ணே. இங்க கூட. அண்ணா உங்க கைப்பட்டா இந்த பாட்டில் தண்ணி கூட எங்க ஊர் மழை தண்ணி மாதிரி இனிக்குதுண்ணே. சரி அதை விடுங்க. போகும்போது என்ன கொண்டு போறோம்? இருக்கிற வரைக்கும் நல்லா ஆண்டு இருந்து அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. பூவே தண்ணி குடிக்கிறியா? போதும். நல்லா இருக்கும்ல. இன்னொன்னு குடி. அண்ணா இன்னும் 2 பாட்டில் எடுங்க. பூவே இந்தா. அண்ணா எங்க அப்பா போய் சொல்லிட்டாருண்ணே. டவுன்காரிங்க தவிச்ச வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அபாண்டமா போய் சொல்லிட்டாரு. ஒருவேளை அவர் டவுனுக்கு வந்தப்போ யாருமே தண்ணி குடுக்கலையோ என்னமோ. உங்களை மாதிரி ஆளுங்க தெருக்கு 10 பேர் இருந்தா கூட போதும்ண்ணே. டவுன்காரங்களை பத்தி யாருமே தப்பா பேச முடியாது. சரிம்மா சரிம்மா, நீ குடிமா. ரொம்ப தான் அதப்பா இருக்குது. ஏமா நீ ஏதாச்சும் சினிமால ஹீரோயினே நடிக்க போறியா? எதுக்குண்ணா அப்படி கேக்குறீங்க? இல்ல இந்த தண்ணியில கை கால மூஞ்செல்லாம் கழுவுறியே அதுக்காக கேட்டேன். ஏன்னா இந்த தண்ணியில கை கால் மூஞ்சிலாம் கழுவுனா சினிமால ஹீரோயினா இல்லாமா? அண்ணா அப்ப எனக்கு இன்னும் 2 பாட்டில் தானே. நீ எல்லாம் எந்த தண்ணிய குடிச்சாலும் ஹீரோயின் எல்லாம் ஆக மாட்ட. பேசாம குடிமா. அண்ணா சொல்லியே ஆகணும்ண்ணே. இந்த தண்ணி எங்க ஊர் அருவி தண்ணி மாதிரியே சில்லுன்னு இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். வா பூவே. ஏமா ஏமா நிலுகுமா நிலுகுமா. காசு கொடுத்துட்டு கிளம்புமா. காசு கொடுமா. எதுக்குண்ணே காசு? விடுண்ணே. குடிச்ச வாய்க்கு புளிச்ச கால் கழுவுன 15 பாட்டில் ஆயிருக்கு மொத்தமா. காசு கொடுத்துட்டு போமா. ஏன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டா அது கூட காசு கேட்பீங்களா? சும்மா விளையாடாதண்ணே. நான் உங்க மாமன் பாரு சும்மா விளையாடுறதுக்கு. அடா பாவீங்களா? கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. எங்களுக்கு அந்த பழமொழி தெரியும். அதெல்லாம் விடு மாதிரி. காசை கொடுத்துட்டு போங்கம்மா. இந்த மாதிரி காசை ஃபர்ஸ்ட் கொடு. இந்தானே பூ. வா 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 வா. ஏய் என்ன காசு கம்மியா இருக்கு? முழுசா கொடுத்துட்டு போங்க. ஏய் இங்க பாருமா. அம்மா 30 ரூபா கொடுத்துட்டு போற. போயா நீயும் உன் தண்ணியும். ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போயிருக்க. நீ குதிச்சு குதிச்சு வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. போயா. ஏல பூவே அந்த நாயை பாருல. செம்மறியாட்டுக்கு முடி முளைச்ச மாதிரி எப்படி கொழுன்னு இருக்குன்னு. நம்ம ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க. இங்க என்னடான்னா நாயை மேய்க்கிறாங்க. பூ நம்ம நாய் மாதிரி அலையிறோம். இந்த அண்ணன் நாயோடவே அலையுது. ஏய் என்ன நாய்ங்கிற? அர்னால்டு லண்டன்ல இருந்து ஃப்ளைட்ல கொண்டு வந்தது. ஏன்னா நாயை கொடவா இறக்குமதி பண்ணுவாங்க. ஏய் திரும்ப திரும்ப நாய்ங்கிற. எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. பூங்கோத நாச்சியார் காலேஜுக்கு விலாசம் சொல்லுங்கண்ணே. நாங்க போயிடுறோம். உங்களுக்கு எந்த ஊரு? கொடைக்கானல் பக்கத்துல ஒரு கிராமண்ணே. காலேஜில் சேர வந்திருக்கீங்களா? ஐயோ பூவே பாத்தியா? அண்ணே உங்களுக்கு சோசியலா தெரியுமா? மூஞ்சியை பார்த்தே முழு கதையும் சொல்றீங்க. பேசாத. என்ன நினைச்சிட்டு இங்க வந்திருக்கீங்க? படிக்க வருவீங்க, அப்புறம் வேலை தேடுவீங்க, வீடு தேடுவீங்க, அப்புறம் அம்மாவை கூப்பிடுவீங்க, அப்பாவை கூப்பிடுவீங்க, சொந்த பந்தெல்லாம் இங்கே வந்துருவீங்க, அப்புறம் 2 வீலர் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஆனா டிராபிக் ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்ப தெரியாது. ஆனா நினைச்ச இடத்துல வண்டியை பார்க் பண்ணுவீங்க, கண்ட இடத்துல குப்பையை கொட்டுவீங்க, நின்ன இடத்துல எச்சு துப்புவீங்க. இந்த ஊர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். ஆனா இந்த ஊரையே மோசம் பீங்க. 1971ல சென்னையோட பாப்புலேஷன் என்ன தெரியுமா? 24,69,449. 81ல 38,66,732. 2001ல 62,37,956. இப்ப என்ன தெரியுமா? 78,43,256. எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களால தான். பூவே இந்த அண்ணன் ரமணா படத்தை 27 தடவையாவது பார்த்திருப்பாரு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,583 பேர் இருக்காங்க. இப்பவே மூச்சு முட்டுது. இன்னமும் வந்து வந்து இறங்கிக்கிட்டே இருக்கீங்க. தீபாவளி பொங்கல் வந்தா எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு போயிட்டா சென்னை எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த நாயே சும்மா இருக்கு. நீ ஏன்னா இப்படி குறைக்கிற? அர்னால்ட், catch them!
கோ ஓடு, ஓடு, சீக்கிரம் ஓடு.